எவ்வாறு நம் நோய் நொடியிலிருந்து விலகுவது? ஒவ்வொரு நாளும் நம் முயற்சியிலிருந்து விடுதலை பெறுமா? வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை, அதாவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, அடுத்ததாக பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனை, இவையெல்லாம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, ஐயா, இந்த செப்டம்பர் மாதம் இதுவரைக்கும் வேலையிலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்ததோ, நம்ம உடல் உபாதை, அதாவது லீவ் போட்டாவது உடம்பை போய் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னு கேளுங்க தயவு செய்து. 12ஆம் இடத்துல வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நம்மளுக்கு சும்மா கருங்க மாட்டாங்க. நம்ம ராசிநாதனை எடுத்துக்கணும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டில் இது வரைக்கும் இடம்பெயராமல் இருந்தால் அவர் இடம்பெயரக்கூடிய காலம். இது வரைக்கும் சும்மாவே இருந்திருப்போம் ஐயா. இதுக்கப்புறம் நம்மளுடைய செயல் திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதமே நம்மளுக்கு திருப்பி ஆக்டிவேட் பண்ணிடுறாரு ஐயா. சுகர் பிரச்சனையோ பிபி பிரச்சனையோ எதனா இருந்தால் அதை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். முதல்ல அந்த எண்ணத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அந்த எண்ணத்தை இறைவனே நம்மளுக்கு கொடுப்பார். ஏன்னா நம்ம ராசியிலே நம்ம 11ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து அதில் தான் இருக்கிறார். அப்போ வந்துட்டாவே அவருக்கான வேலை என்ன? செவ்வாய் என்பது நோய்க்காரகன். எல்லாத்துக்குமே வீரியத்தன்மை, தைரியம், வீரியம், போராட்டம், எதையும் சாதிக்கும் தன்மை உடையவர் அல்லவா அவர். 11ஆம் அதிபதி லாபஸ்தானம். நாம் என்ன முயற்சி செய்தால் அது கிடைக்கும், கண்டிப்பாக உண்டு. நம்மளுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் மெயினாக பார்க்கணும், அவரையும் பார்க்கணும். சூரிய பகவான் ஆட்சி பெறுவது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொன்னாலே அதுதான். ஒரு மனுஷனுக்கு எதை எடுக்கிறோமோ இல்லையோ சூரியனை எடுத்துக்கணும் ஐயா. நோய் நொடிகள் விலக வேண்டுமா? அந்த சூரிய பகவானே அந்த ஆத்ம காரகன் என்று சொல்கிற மாதிரி நம்ம ஆத்மா பிறந்ததுக்கான காரணமே அவர் தான். அந்த ஆத்மாவை நுழைச்சதே அவர் தான். அந்த ஆத்மா என்று சொன்னாலே சூரியனை தான் குறிக்கும். இறைவனே வேற யாரும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று சொன்னால் அது சூரியனும் சந்திரனும் தான். அன்னையும் பிதாவும், அதாவது தாய் தந்தையர் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த அன்னையும் அன்னையாக நம்மளுக்கு சந்திர பகவானையும் அப்பனாக நம்மளுக்கு சூரிய பகவானும் தான் காட்சி தர்றாரு. சிவபெருமானவே நீங்கள் நாராயணன் நடித்தாலும் சரி, லக்ஷ்மி நடித்தாலும் சரி, எதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஐயா. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த நேரத்தில். ஏன் இந்த மாதம் ஆட்சி பெற்று உச்சத்துக்கு இணையாக அவர் எல்லாத்தையும் ததித்து தாங்கக்கூடிய தன்மை அவரோட சொந்த வீட்டில் இருக்கார் சூரிய பகவான். நம்மளுக்கு 17 தேதி வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கார். சூரிய ஒளி படக்கூடிய இடத்துலலாம் நம்மளுக்கு நோய் நொடிகள் விலகும். நம்ம வைட்டமின் டி என்று சொல்கிறோம் இல்லை, இது வரைக்கும் வெளியே வரல, உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய சரும நோயெல்லாம் இருந்ததுன்னா சூரிய பகவானுடைய மேனியில் நம்ம மேலே படணும்னு அர்த்தம். அவையெல்லாம் விலகணும்னா சூரிய பகவானுடைய ஒளி நம்ம மேலே படணும். காலையில் எழுந்துக்குங்க. நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம், விடிய காலையிலே வருகின்ற சூரிய நமஸ்கார ஒளியை இறைவன் பால் அவன் எண்ணத்தையும் நீங்கள் சிவசிவா என்று சொன்னாலும் சரி, லக்ஷ்மி நாராயணாய என்று சொன்னாலும் சரி, அதாவது நமச்சிவாய சொன்னாலும் நாராயணா என்று சொன்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள்களை பிரிவு என்பது என்ன கிடையாது. எனக்கு அனைவருமே பொது தான். இறைவன் எல்லாருக்கும் உண்டு. எனக்கு நான் முருகப்பெருமானே துணை என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை கேட்டால் அனைத்து தெய்வத்தம் எல்லாரையும் ஒரே வார்த்தை முருகனே. எல்லா தெய்வங்களுக்கும் அவருக்குள்ளே அடங்கும். முருகனே ஒரு தெய்வம், முகந்த தெய்வம் என்று தான் சொல்லுவேன் என்ன கேட்டாது. ஏன்னா நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன். அந்த கந்தனே சரவண பவனே எல்லாமே அந்த காக்கும் கடவுள் கண்ணனாகட்டும் கந்தனாகட்டும் 2 பேருமே ஒன்று தான். கண்ண பரமாத்மா ஒன்று தான், கண்ணனும் ஒன்று தான். நம்மளுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இந்த உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் சாமி. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ கொள்றதோ எல்லாமே இந்த மாதம் நாம் எடுத்துக்குவோம். பிரச்சனையிலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவோம். உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் செய்யாமல் இருந்தால் அந்த உடற்பயிற்சியை நாம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறுவோம். வேலையே இல்லாமல் சோம்பேறித்தனமாக கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டுனா அந்த வேலையை நாம் எடுத்து செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். பரவாயில்லை. இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வான நிலைமையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, அதாவது பொருளாதாரத்தில் மாதத்தில் போன மாதம் கொஞ்சம் தாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் 15 நாள் 20 நாளைக்கு வருமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த வருமானம் எல்லாம் இனிமேல் இரட்டிப்பாக மாறும்.
பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை எதில் வருண்டான்னா முதல்ல பொருளாதாரத்தில் தான் வரும். அந்த பொருளாதார நிலைமை சீர்படும். உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலம். கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அந்த வேலையை நாம் ஏன் எடுத்து செய்ய மாட்டேன்றோம், இதெல்லாம் நாமளே தான் முடிவு பண்ணணும் சுவாமி. அது எண்ணமெல்லாம் நம்மளுக்கு உருவாக்குவார். வேலையை முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் புதன் பகவான் வீற்றிருக்கார். அப்புறம் அவரும் 4ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த பாக்கியம் பெறும். சுக்கிர பகவானும் நீச்சகதி பெற்று குருவோட பார்வை வாங்கி, அதாவது ஒரு மனுஷனுக்கு அந்த காலம் எல்லாம் முகுந்த காலமாக இருக்குது. குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் எப்பொழுதெல்லாம் படுகின்றதோ, 12 என்பது அவர் 12ஆம் அதிபதி தான், அவர் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி தான். 1, 5, 9 என்று சொன்னாலே அது ஜென்மத்தை தான் குறிக்கும். அந்த இடத்துக்கான அதிபதி வந்தாலும் உடல் உபாதியோ தொந்தரவோ நம்மளுக்கு கொடுத்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. சிறப்பினை தருமா, சிறப்பினை தரப்போது சுவாமி. இந்த மாதம் அதாவது லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வீடோ நிலம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நம்மளுக்கு தடையாக இருந்தால், ஐயா ஒரு பட்டா வரல, நம்ம பட்டாவை எதிர்பார்த்துருந்தோம், ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம், அந்த பட்டா கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாட்டம் கிடைக்கும். இந்த பேப்பர் ஒர்க்குன்னு சொல்கிறோமில்ல, அவை எல்லாம் நிலம் சார்ந்த விஷயத்திலையோ வீடு சார்ந்த விஷயத்திலோ இது வரைக்கும் தடையாக இருந்தவையோ அந்த காலமெல்லாம் இனிமேல் இந்த மாதத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைச்சிடும் ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை. ரூபா கொடுத்த இடத்துல வரல சுவாமி, இல்லை நாம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு நம்ம முடிச்சிட்ருக்கோன்னா இந்த மாதம் கடனை தீர்க்கக்கூடிய மாதமாகும். 4 என்பது நோயும் தெரிஞ்சு கடனும் இருக்குது. 4ஆம் இடம் என்பது இருக்கின்ற வீடாகவும் இருக்கட்டும், அவை சரி செய்யக்கூடிய காலமாகும். அதுக்கு எதனா ஒரு பேட்ச் இருக்கும். அந்த வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுது சீர் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். உடல் உபாதை சரி எது செய்தோ இல்லையோ, ஒரு மனுஷனுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இதுக்காக சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, பிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல சொன்னோம். இந்த மாதம் அதுக்காக நாம் எடுத்து செலவு பண்ணோம், இல்லை அதுக்கான நேரத்தை ஒதுக்குவோம். ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி அதுக்கான தேவைகளை என்ன செஞ்சால் நம்ம உடம்பு சரியாகும், இதெல்லாம் நாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். டிப்ரெஷன் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சாமி. இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வேகமாக தான் இருக்கும் இரத்த ஓட்டம். ஏன்னா செவ்வாய் பகவான் ராசியில் வந்துட்டாவே, அவர் நம்மளை தொட்டுட்டாவே போதும், அந்த வேகத்தை கொடுத்துருவார். உஷ்ணம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த மாதம் முகந்த மாதமாக இருக்கும். இந்த சைவம் என்று சொல்கிறோம்ல, சைவ உணவை மேற்கொண்டாலே போதுமானது. இந்த ஆவணி மாதம் வந்துட்டாவே இந்த ஆவணிலேருந்து ஆரம்பிச்சணும். சைவ உணவை நாம் எடுத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்லாம் மழை காலம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றிக்கணும் உடல்நலம். தட்சாயன காலம் உத்தராயண காலம் என்று எதுக்கு சொன்னாங்கன்னா இதுக்காக தான் சொன்னாங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காலத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தை வகுத்து நாம் நடந்து கொண்டாலே போதுமானது. நம் வாழ்க்கை தரத்தை தானாக உயர்த்தி செய்து விடுவாராம் இறைவன். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய மாதமாகும். திடீர் ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி வெளியூர் தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சுவாமி. அதாவது தொன்று தொட்டு வர்ற மாதிரி நம்மளுக்கு இது வரைக்கும் பாரம்பரியத்தில் எதுவுமே கிடைக்கல, அதாவது சுகமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திடீர்னு பார்த்தா ஒரு சுகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வரும். மனதிற்கு இதமான, அதாவது இறைவன் நாமத்தை சொல்லக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்க போகுது ஐயா. இது வரைக்கும் ஆலயத்தை தரிசிக்கலை, நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்றேன்னா அந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். உன்னதமான காலம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாதமாவது இந்த உங்களுக்கு மாதம் முழுவதுமே, ஏன்னா சூரிய பகவான் இடம்பெயர்ந்து 17ஆம் தேதிக்கு இடம்பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். அதுக்கப்புறம் புதனும் சென்று விடுவார் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அவரும் ஏற்கனவே 17ஆம் தேதி வெளியே போவார். அவரும் 20ஆம் தேதி புதன் பகவானும் சென்று 4ஆம் இடத்துக்கு சென்று உங்கள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலமாகும். தொல்லை இல்லாத சொல்லாத தொல்லையிலிருந்து விடுபடுது. இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சுக்கிர பகவான் நீச்சகதியிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அதிலிருந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இதுவரை இல்லாது இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மனைவின் கணவியும் மனைவியாகட்டும், மணவனுக்கு கணவனாகட்டும், யாரானா இருக்கட்டும், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ 2 பேருமே யாரானா இருக்கட்டும், இது வரைக்கும் கருத்து வேறு, குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த துன்பம், அவங்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் அவையெல்லாம் சரி செய்து ரொம்ப நம்மளுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்க போது சுவாமி. மனம் இது வரைக்கும் ஒன்றுபடாமல் இருந்தால், நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு கண்பார்மையில் அப்படின்னு நினச்சோன்னா அந்த குலதெய்வத்தை நம்ம கருள் ஆளிக்கும்கின்ற காலமாகவும்,
வீட்டில் இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கொடுத்துக்கினே இருக்குது ஐயா, உடல் உபாதை கொடுத்துக்கினே இருக்குதுன்னா அந்த உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதெல்லாம் நாம் சரி செய்து விடுவோம். எண்ணங்கள் பூர்த்தி செய்யும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு எண்ணம் பூர்த்தி செய்ய போது அந்த வேலை சார்ந்த விஷயத்திலையும் வேலை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். மனம் இதுவரைக்கும் தொன்றுபடாமல் இருந்தால் இதுக்கப்புறம் ஒன்றுபட்டு நாம் மனதுக்கேற்றாற்போல் நம் உடலை தயார் செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி, இது வரைக்கும் தொடர்பாக இருந்து வந்த கம்யூனிகேஷனே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கம்யூனிகேஷன் கிடச்சிடும் சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. ரொம்ப நன்மை தரக்கூடிய இடத்துக்கு இறைவன் நம்மளை அழைத்து செல்வார். வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழிலாகட்டும், பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகளாகட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் கட்டுக்குள் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். முயற்சி இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடைகள் உடைக்கக்கூடிய காலமாகும். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்கள் செயல்திட்டத்தில் வெற்றி வெற்றி என்று சொல்கிற அளவுக்கு, அதாவது கடைசியில் கிடைக்க போது வெற்றி நான் இல்லைன்னே சொல்லலை, இருந்தாலும் அதை முயற்சி செய்யணும் அல்லவா. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு 17 தேதி வரைக்கும் முயற்சி செய்தால்தான் அதில் நம்மளுக்கு எல்லா விதமான முயற்சியும் கிடைக்கும். இன்றைக்கே பயிர் போட்டோன்னா விதை விதைச்சிட்டா உடனேவா பலாபலன் கிடச்சிது, அறுவடை பண்ணி நம்ம வெள்ளாமை வீட்டுக்கு எடுத்து போக முடியும். அந்த 3 மாதம் 90 நாட்கள் ஆக வேண்டும். அந்த பயிர் வளர்ந்து அது வரைக்கும் பாதுகாத்து வரணும். எதுவும் என்ன சொல்லாங்களா, பயிர் எந்த சேதாரத்தும் இல்லாமல் இருந்தால் தானே நம்ம அதை அறுவடை செய்து நம்ம மென்மணியை வீட்டுக்கு எடுத்து போக முடியும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் இந்த மாதம் முழுவதும் ஒரு 17 தேதி வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகளோ தொந்தரவுகளோ இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த செயல் திட்டங்களை மாற்றி அமைச்சு இந்த மாதம் கடைசியில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தர அளவுக்கு உங்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனை கூட விலகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஆதிகாளி என்று சொல்லக்கூடிய அபிராமியை வணங்கி வர அந்த லக்ஷ்மி தேவி வழிபட எல்லாருமே ஒன்று தான். எனக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வழங்கி வர வள்ளி தேவயானை கோலத்தில் இருக்கக்கூடிய எப்பவுமே தேவ சேனாதிபதி 2 பேருக்குமே அந்த தேவர்களின் சேனாதிபதியை வணங்கி வர அந்த முருகனை வணங்குங்க, உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கும். திருச்செந்தூர் சென்று வர இந்த மாதத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலமாகவும். மிதுனராசிக்கு இது ஒரு எண்ணதமான காலம் என்று கூட சொல்லுவேன். இது ஒரு அதாவது வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் தரக்கூடிய மாதத்தில் இந்த ஆவணி மாதம் சூரியன் இடம்பெயரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம், ஆவணி மாதம் 15 தேதி வரும் நம்மளுக்கு. செப்டம்பர் மாதம் 17 தேதி வரைக்கும் ஆவணி மாதமாக இருக்கும். இந்த நேரத்தில் சூரிய பகவான், அதாவது 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் அந்த முருகப்பெருமான், அது ஆட்சி பெறுவது. அந்த இடத்துல ஆட்சி பெற்று அவர் நிற்கிறதால இந்த நேரத்தில் 17 தேதிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் தீவினைகள் அனைத்தும் தீரும் என்று கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.